Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா, உங்களுக்கு டிக்டாக்கர்ல யாரை பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு யாரையும் பிடிக்காது. இவரு தூத்துக்குடியில இருக்க உக்கன்குடியில இருக்க பெருமாள்புரத்தை சேர்ந்தவரு. யார சொல்றேன்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்லங்க, ஜிபி முத்து தான். அவரோட அப்பா பேரு கணேசனையும் அவரோட பேர் பேச்சு முத்தையும் சேர்த்துதான் ஜிபி முத்துன்னு சொல்றாங்க. அவரோட 10 வயசுலயே தங்கப்பட்டறைக்கு வேலைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஓனா அவரே தங்கப்பட்டறை பிசினஸ் ஸ்டார்ட்டும் பண்றாரு. கொஞ்சம் வருஷம் நல்லா போனாலும் அப்புறம் டவுன் ஆயிடுது. அவரோட அப்பா கார்பெண்டர், நம்ம ஏன் அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவருக்கு 4 பசங்க இருக்காங்க. அவரோட தம்பி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதால அவரோட 2 பசங்களையும் பாத்துக்கிற பொறுப்பும் இவருக்கு வந்துடுது. அந்த டைம் பார்த்து பிசினஸும் டவுன் ஆயிடுது. 6 பசங்களை பாத்துக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும், ஓவர் பிரஷர். அந்த டைம்ல தான் அவரு டிக்டாக்கு அடிக்ட் ஆகுறாரு. அப்புறம் இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுற டைம்ல ஒரு பையன் அவரோட போனை கொடுங்க, நான் எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன்னு சொல்லி அக்கௌண்ட ஹேக் பண்ணிடுறான். ஆல்ரெடி பிசினஸ் போயிடுச்சு, இப்போ இதுவும் போயிடுச்சுன்னு சூசைட்க்கு ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல அவர்கிட்ட 100 ரூபாய் கூட இல்ல. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் கொடுத்த தைரியத்தினால மறுபடியும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஃபேமஸ் ஆகி இப்போ அவரு ஹுண்டாய் காரோட ஓனரா இருக்காரு. இப்போ ரீசெண்டா நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கிறவர் தான் இந்த ஜிபி முத்து. இவரை பத்தி ஒரு தக்கில்ல, இவரோட தக்க வச்சு ஒரு சேனலே ரன் பண்ணலாம். அவரோட ஒவ்வொரு வீடியோலயும் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணுவாரு. ஃபேமஸ் ஆனாலே பெரிய யூடியூப் சேனல், டிவி சேனல்ல எல்லாம் வந்து அவங்கள பேட்டி எடுப்பாங்க. அதே மாதிரி ஜிபி முத்துவ பிசி டிவில இருந்து ஒரு விஜய் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அதுல அவங்க ஜிபி முத்துக்கும் ரவுடி பேபி சூர்யாவுக்கும் டூயட் பண்றத வச்சு நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நீங்களே என்ன உறவுன்னு சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம தலைவர் எப்படி ரிப்ளை பண்றாருன்னா, சார் இப்போ வந்து நீங்க 2 பேரும் டூயட் போடுறீங்க, ஒரு லேடி கூட வந்து அந்த ரவுடி பேபின்னு கூட டூயட் போடுறீங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ இருக்க மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது உண்மை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே அப்படியே ரிவீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நார மூதேவி உங்க அறிவிலி அறிவு இவ்வளவு ஒழுங்கா தான் பேசுனா நீ சார் எல்லாரும் இன்று சொல்லி லாஸ்ட் தேவலும் அசிங்கப்படுத்தினீங்க. Music. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். பரிதாபங்கள் சேனல்ல இப்போதைக்கு என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை கான்செப்டா வச்சு ஃபன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நமக்காக அதை வீடியோவா யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த இயர் மே மந்த் எலெக்ஷன் நடந்துச்சு. பொதுவா எலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண எல்லாரும் மை வச்ச விரல போட்டோ எடுத்து அதை அவங்களோட சோசியல் மீடியால எல்லாம் போஸ்ட் போடுவாங்க. அதை கலாய்க்கிற மாதிரி இவங்க ஒரு வீடியோவை போட்டு இருந்தாங்க. நம்ம தலைவர் தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாச்சு. அதுக்கு அவர் எப்படி கவுண்டர் கொடுக்கறாருன்னா, இது போன்ற தத்தி முண்டங்கள் பேரல அந்த மாதிரி மை வச்சுட்டு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டோ போட்டா நேரில் பார்க்கும் பொழுது கையை கொடுங்கள், கையை பிடித்து டக்கு நின்று இழுங்கள், இந்த விரல் மட்டும் வெளியே வரும், அப்பொழுது துப்புங்கள், தொலைத்து விட்டு காட்டுவான், மை போயிருக்கும். அந்த நேரத்தில் சற்றும் தாமதிக்காமல் செல்லை சேர்த்து சப்பென்று ஒரு அப்பு அப்புங்கள். நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல. ஒரு சேனல் பார்த்துருங்க, அந்த சேனல் பேரை சொல்ல விரும்பல பார்த்துருங்க. ஓட்டு போட்டு கையை காமிச்சா அந்த கையை துப்புணுமா, பேதியில போவாமா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். இல்லை உங்களுக்கு எதுதான் கிடைக்கிற அவசியம் இல்லை. இல்லை நாங்களும் ஓட்டு போட்டோன்னு சொல்லி கையை காமிப்போம், அதை காமிப்போம். அப்போ தான் மக்களுக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியும். என்ன அது கையை துப்புணும், மூஞ்சி துப்புல பேயில போவான். ஆளு சைஸை போகிற ஆளு சைஸை. அந்த சேனல் பேரை சொல்ல மாட்டேன், அது புரியும் அவனுக்கு. பேயில போகலாம். ஓட்டு போடுறது வந்து நல்ல விஷயம் இல்லை.
ஒரு சேனல் ட்ரெண்ட் ஆகணும்னா அதுக்கு அவங்க நல்ல கண்டென்ட் அண்ட் எஃபெக்ட் போட்டாதான் ரீச் ஆக முடியும். இல்லனா ஆல்ரெடி ட்ரெண்டான ஆளை எதனா ஷோ பண்ணா கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஐக்கி பாஸ்ன்ற யூடியூப் சேனல் ஜிபி முத்துவை வச்சு ஒரு குக் வீடியோவை மேக் பண்றாங்க. அந்த வீடியோல நம்ம தலைவர் எப்பவும் போல நார்மலா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா ஆங்கரா இருந்தவங்க நம்ம வேணும்னா நம்ம ஊர் பாஷையில பேசுவோமான்னு சொல்றாங்க. சும்மா இருந்த நம்ம தலைவர்கிட்ட அவங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தலைவர் தான் எங்க இருக்கோம் எப்படி இருக்கோம்லாம் பார்க்க மாட்டாரு. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகேமா என்ன எப்படிங்கிற நல்லா இருக்க முதேவி, நல்லா இருக்கேன். இது எங்க பாசை? இவர் பேர் எட்வர்ட் எல் டவுட்டன், டெக்சாஸை சேர்ந்தவர். விஜய் டிவில எப்படி நீங்களும் வெல்லலாம் 1 கோடின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்களோ அதே மாதிரி அங்க ஜான் 2001லயே அப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் ஹூ வாண்ட்ஸ் டு பி எ மில்லியனர். அதுல இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அப்ளை பண்றாரு. செலக்ட் ஆயிட்டு ப்ரோக்ராம்லயும் கலந்துக்கிறாரு. விஜய் டிவி காரங்க அந்த ப்ரோக்ராம பார்த்து தான் காப்பி அடிச்சிருப்பாங்க போல. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி மாதிரியே 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதே மாதிரி ஆடியன்ஸ் போல், போன் ஆஃப் ஃப்ரெண்ட், 50-50ன்னு 3 ஹெல்ப் லைன்ஸும் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறாரு. 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாததால ஆடியன்ஸ் போல் யூஸ் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாரு. ஆனா அந்த ஆன்சரை தப்புன்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு ஷுவர் அமௌண்ட் $1000 மட்டும் தான் கிடைக்குது. வீட்டுக்கு வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை செக் பண்றாரு. அவர் சொன்னது தான் கரெக்ட்னு வருது. அந்த ப்ரோக்ராமோட ஹெட்டுக்கு நான் பண்ண ஆன்சர் தான் கரெக்ட்னு மெயில் போடுறாரு. அதை பார்த்துட்டு அவரை மறுபடியும் அந்த ப்ரோக்ராம்க்கு செப்டம்பர் 7, 2001 இன்வைட் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராமை அவர் விட்ட கொஸ்டின்ல இருந்து கண்டினியூ பண்றாங்க. அந்த ப்ரோக்ராமோட ஹையஸ்ட் அமௌண்ட் ஆன 10 lakhs இவர் வின் பண்ணிடுறாரு. 10 lakhs வின் பண்ணது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டான ஆன்சர் தப்புன்னு சொன்னதுக்கு பதிலா அவருக்கு போனஸா 8,60,000 தராங்க. மொத்தமா அவரு 18,60,000 வின் பண்றாரு. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power, women, drugs. நம்மளோட போன வீடியோல உங்களுக்கு சேவ் பண்ற பழக்கம் இருக்கான்னு கேட்டிருந்தோம். அதுல சேவ் பண்ணுவோன்னு 76%, அந்த பழக்கமே இல்லன்னு 10%, சேவிங்கா அப்படின்னா என்னன்னு 14% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நிதின் அஸ்வந்த்ன்றவங்க சேவ் பண்ற பழக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கலைக்குமார் சயின்ஸ்ன்றவங்க என்னோட பேர் நிஷாந்தன், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்போதைக்கு 1200 சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சில்லக் சேனா MSD அருண்ன்றவங்க 8000 சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பேரு வைக்கலன்றவங்க சின்ன வயசுல நான் சேர்த்து வச்சது 15,700 இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மிஸ்டர் RK அபிஷியல்ன்றவங்க 100 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. VKRS டீம்ன்றவங்க நான் லவ் பண்ற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக 10,000 rupees வரைக்கும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. MS டோனி அண்ட் ஸ்ரீஎஸ் ஃபேன்ன்றவங்க நான் சேவ் பண்ணி வைப்பேன், சேவ் பண்ணிட்டு அம்மா கிட்டயே கொடுத்துடுவேன்னு சொல்லிருக்காங்க. சூப்பர் தம்பி. சுஜாதா சாய்குமார்ன்றவங்க 1 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. பாலசுப்ரமணியன் பன்னீர்செல்வம்ன்றவங்க 2,350 ரூபாய் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. யோனாஸ் வின்சென்ட்றவங்க நான் இப்போதைக்கு 50 ரூபாய் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. மகிழா தேவின்றவங்க 9,000 சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. மேத்யூ நான்மார்ன்றவங்க அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. கார்த்திஜின்றவங்க அந்த பழக்கம்லாம் என் வம்சத்துக்கே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டுடியோன்றவங்க எனக்கு அந்த சேவிங்கே பிடிக்காதுன்னு சொல்லிருக்காங்க. ஏஜேன்றவங்க சேவ் பண்ணி வச்சிருக்கேன் 10 ரூபான்னு சொல்லிருக்காங்க. கீர்த்தி வாசன்றவங்க நான் மொத்தமா சின்ன வயசுல இருந்து 3,458 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. கவிதா கவின்றவங்க நோ அக்கா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ராஜேஷ் ராக்கின்றவங்க ஃப்ரீ ஃபயர் டாப் அப் பண்ண வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. ராஜேஷ் ராக்கின்றவங்க ஃப்ரீ ஃபயர் டாப் அப் பண்ண வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. ரவி சீன்றவங்க நான் சேர்த்து வச்சிருக்கேன் 6th ல இருந்து 9th வரைக்கும் 1,840 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். அவங்களோட பேர் ப்ரொமோத்னு சொல்லிருக்காங்க. பாலா பிளாஸ்ட் விளாக்ன்றவங்க ஆமாக்கா எனக்கு சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அபிமாரன்றவங்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிருக்காங்க. பிரணவ் கேமிங் தமிழ்ன்றவங்க என் கையில 7,568 ரூபாய் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.